பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ஆமேன். ரட்சகர் ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட காரியமாக இதை சொல்லுகிறார். கூடுமானால் அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும். யார்கிட்ட அப்படின்னா எல்லா மனுஷரோடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நாம் சமாதானமாக யார்கிட்ட இருக்கோம்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க கிட்ட சமாதானமாக இருப்போம். நம்மளோடு கூட பழகிறவங்க நல்லா நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப சமாதானமாக நடந்துக்கிட்டோம். ஸோ இந்த வசனம் அப்படி சொல்ல, எல்லா மனுஷரோடும் நீ சமாதானமாக இருக்கணும். ஸோ உனக்கு விரோதமாக பேசினாலோ உனக்கு விரோதமான காரியங்களை இறங்கினாலோ அப்பேற்பட்ட மனுஷர்களிடத்தில் கூட நீ எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ விதமான நண்பர்களை நம்ம பார்க்குறோம், பழகுறவர்களை பார்க்குறோம், எவ்வளோ பேரை பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சமாதானமே இல்லை, எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு சமாதானம் வரமாட்டேங்குது, எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு அநேக இடங்களில் நான் கேட்பதுண்டு. பாருங்கள், தேவனுடைய கரத்தில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுங்க, சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. ஏன்னா சமாதானம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழணும், இல்லைன்னா அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக மாறிடும். கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த மேலான ஒரு வாழ்க்கையே சமாதானத்தை நாம் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சமாதானம் இழந்துட்டு இந்த நாட்களில் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லுகிறாங்க. சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையை விட்டுட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையாய் சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்துட்டு போங்க. சமாதானத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்காகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது பிரதானமாய் சொல்லிட்டு போனது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நமக்காக சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அது ஆண்டவர் சொல்கிறாரு, தெரியும் சமாதானம் இல்லாமல் இந்த உலகம் எப்படியா சீரழியும், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இல்லாமல் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை இருப்பார்கள், இந்த வேளையில் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லாமல் பயத்தின் மத்தியில் வாழ்வார்கள் என்று அறிந்துதான் ஆண்டவர் இங்கிருந்து கடந்து போகும்போதே சொல்லிட்டாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ தேவன் எல்லா காரியத்தையும் மனரம்யமாய் நடந்து கொண்டார், மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டார். ஸோ எல்லா சூழ்நிலையும் எல்லாமே சாதகமாக இயேசு கிறிஸ்துக்கு அமையவே இல்லை, அவர் நினைச்சது போலவே இல்லை. ஸோ அவர் செய்த ஊழியமாகட்டும், அவர் நடந்து வந்த காரியமாகட்டும், அற்புதம் நடந்த இடமாகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் ஏதோ ஒரு வகையில் அந்த சமாதானத்தை கெடுக்கிறவனாக இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பெருசாக பொறுப்பெடுத்துக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட சமாதானம் கெட்டு போச்சுன்னா டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் அதை உடனே நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். இல்லை, நீங்கள் பொறுமையாக இயேசு கிறிஸ்துவ எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அதே மாதிரி இந்த கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் என்ன தெரியுமா கொடுக்குது? பொருளை கொடுக்குது, ஸோ பணத்தை கொடுக்குது, தேவையில்லாத ஆடம்பரத்தை காண்பித்து அதில் சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கல, அது தற்சமயத்துக்கு இருக்கும், அப்புறம் போயிடும். அந்த சமாதானம் அல்ல. பிசாசானவன் ஒரு ஆத்துமாவை கெடுப்பதற்காக பல வகையில் போராடி அவன் என்ன அன்றா அந்த சமாதானத்தை கெடுக்கிறான். நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க, சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உலக பிரகாரமாய் கொடுக்குற சமாதானத்தை உங்கள் கையில் கொடுக்கல, உங்களுக்கு மேலான சமாதானத்தை அவர் கொடுத்துருக்கிறார். நான் கொடுப்பதில்லை, உலக பிரகாரமான விஷயத்தை நான் உங்கள் கையில் கொடுக்கறதில்லை. உலகத்தார் கோவப்படுறது போல நீங்கள் கோவப்படாதீங்க, உலகத்தார் சமாதானத்தை இழக்கிறது போல நீங்கள் இழந்துடாதீங்க. சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. பரலோகத்தின் பிதா இறங்கி எவ்வளோ அழகாய் நமக்காக இந்த ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க. பிரச்சனை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஐயோ எனக்கு சமாதானமே இல்லையே, ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த காரியம், எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப், எதுக்கு இந்த உலகம், எதுக்கு இந்த உறவுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவர் சீர் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லோரையும் சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்தினார். அவர் சமாதானத்தை கொடுத்து தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் சாட்சியாய் வாழ்ந்தார். அதே போல நீங்களும் தேவன் கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு மத்தியில் சாட்சியாய் வாழுங்க. சின்ன சின்ன காரியங்களை விட்டுடுங்க, தேவையில்லாத குழப்பத்துக்கு நேராக போகாதீங்க. கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்தாரை போல அல்ல, நாம் வித்தியாசமானவர்கள். உலகத்தார் இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதி இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள், சமாதானத்தை இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியம் நமக்கு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, நான் உன் சமாதானத்தை உனக்கு நான் தரேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ரோமரில் அந்த வசனம் சொல்லும்போதே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். 19வது வசனம் 12-19 வாசிக்கிறோமே, அதில் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன், நான் பார்த்துக்கிறேன். எந்தெந்த இடத்துல நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆகையால் ரிலாக்ஸாக விடுங்க. தேவ சமூகத்தில் சமாதானத்தை
கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னாரே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், சமாதானமா இரு என்று சொன்னார். எல்லா விஷயத்திலும் சமாதானமா இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் ஆத்துமாக்களையும் ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்து போடுகிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் ஆளட்டும். ஆண்டவரே பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க, எல்லா உறவுகளும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே உறவுகளை பிரிக்கிறதான பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே சபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவரே இந்த குடும்பங்களில் நண்பர்களுக்குள்ளாக ஆண்டவரே உறவுக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக நான் கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீ சொன்ன வசனத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அனுப்புகிறேன். சமாதானத்தோட அந்த குடும்பத்தை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.